நண்பர்களே வணக்கம். காலையிலேயே நண்பரோட ஒரு அன்பு தொல்லை. அவரை பேசி வழி அனுப்பி வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிட்டேன். ஒரு வழியாக அவரை பத்திரமா வெளியே அனுப்பிவிட்டு நான் என்னோட பயணத்தை தொடங்கிட்டேன். என்னது பயணமா? அப்படி எங்கே தாண்டா போகிற அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழும்பும். அப்படி எழும்புனாலும் பரவாயில்ல, கேளுங்க. அப்படி பெருசாக எங்கேயும் ஒன்றும் போகல, வழக்கம் போல் டீ குடிக்க தான் கிளம்புனேன். அப்படி நம்மளை சுற்றி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சா விட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். ஒரு வழியாக நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸ்பாட்டுக்கு வந்து எப்பயும் போல் ஒரு டீயை சொல்லி உட்காந்தாச்சு. அப்புறம் என்ன, பொறுமையாக டீயை குடிச்சிக்கிட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்துட்டு போகிறவங்க வரையும்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அந்த இடத்த விட்டு பொறுமையாக கிளம்பி போட்டினடையா போறவரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டேன். என்னடா வேப்ப மரத்தெல்லாம் காட்டுற? வேப்ப மரம் தான் அங்கே இருந்தது. ஒரே புறா கொட்டத்தை போய் களைச்சி விட்டேன். புறா அது வாட்டு மேய்ச்சிக்கிருந்தது பாவம். அப்புறம் பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர்ல சின்சானு இதை வச்சிருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும், மோட்டு பத்துலு. அப்புறம் பார்க்குற குளத்துக்குள்ள வீடு கட்டியிருக்காங்க. குளத்தை ஆக்கி வச்சு வீடு கட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் குளத்துக்குள்ளே இப்போ வீடு கட்டி இன்னி தான் பார்க்குறேன் முதல் இல்லையா. அதுக்கப்புறமா காவல் தெய்வம் என்று அழைக்கப்படுகிற அந்த கருப்பசாமி இருந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்த உடனே ஐயா கருப்பனே வாரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி கிளம்பிட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு அதிசயத்தை பார்த்தேன். அப்படி என்னதான்டா அதிசயத்தை பார்த்தேன் அப்படின்னு கேட்காதீங்க, இந்த கிணறு தான். அது கிணத்துக்குள்ள ஒரு மீனாக இருந்தது. மீன் குப்பையாக கிடந்தது. அப்போலேருந்து கிணறுனாலே ஒரு அள்ளு விட்டுரும் எனக்கு. அது சரி கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுட்டு கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தேன். பார்க்கும் போதே கை காலெலாம் உதவ ஆரம்பிச்சு. சரி இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அந்த இடத்த விட்டு. போகிற வழி முழுக்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட், ஸ்கூல் இது மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு ஒரு வழியாக நான் வர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன். அப்புறம் நான் புதுசாக கண்டுபிடிச்ச ஸ்பாட்டில் வந்து உக்காந்துட்டேன். சூரியன் மறையதை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் நோரும் உன்னை பார்த்து கொண்டே இருந்தாலே ஒரு போதும் என்று தோணுங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இன்னும் என்னென்ன தான் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு ஜிம்க்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, இதோட இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு செய்யணும்னு தோன்ற விஷயத்த செய்யாமல் விட்டுறாதீங்க.